ஹாய் கைஸ்! ஃபியூச்சர் லைஃப் சேனலுக்காக நான் மறுபடியும் ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் வேக்கன்சி வீடியோ தான் எடுத்துட்டு வந்திருக்கேன். என்னோட வேக்கன்சி வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே அப்டேட் ஆகணும்னா, ப்ளீஸ் இந்த சேனல உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த சேனல சப்ஸ்கிரைப் பண்றது அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா, நான் போடுற வேக்கன்சி வீடியோக்கு ஒரு ஸ்டார்ட் டேட்டும், ஒரு எண்ட் டேட்டும் இருக்கும். எண்ட் டேட்டுக்கு முன்னாடி உங்களுக்கு இந்த வேக்கன்சி வீடியோ தெரிஞ்ச வந்தா தான், நீங்க எலிஜிபிளா இருந்தா இந்த வேலைக்கு அப்ளை பண்ண முடியும். ஸோ சப்ஸ்கிரிப்ஷன் அப்படிங்கிறது இந்த சேனல பொறுத்தவரைக்கும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதே மாரி உங்களுக்கு தெரிஞ்ச படிச்சு முடிச்ச கேண்டிடேட் யாராவது இருந்தா, அவங்களுக்கும் இந்த சேனல பத்தி சொல்லுங்க. அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போற வேகன்சி ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்ட். கொஞ்சம் வருஷமா இவங்க எந்த வேகன்சியும் கால்ஃபர் பண்ணாம இருந்தாங்க. 2024ல நான் டெக்னிக்கல் கேட்டகரிஸ்க்கு கால்ஃபர் பண்ணியிருக்காங்க. மொத்தம் 8113 வேகன்சி நான் டெக்னிக்கல் கேட்டகரியில குடுத்துருக்காங்க. இதோட அப்ளிகேஷன் இன்ஃபர்மேஷன் ஓப்பன் ஆகுற டேட்டு 13/9/2024 அதாவது நேத்து. அதே மாரி அப்ளிகேஷன் ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் ஓப்பன் ஆகுறது 14/9/2024 அதாவது இன்னையிலிருந்து. க்ளோஸ் ஆகுறது பார்த்தீங்கன்னா 13/10/2024. ஃபீஸ்க்கு 14/10/2024 to 15/10/2024. கரெக்ஷன் மாடிஃபிகேஷனுக்கு 16/10/2024லேருந்து 25/10/2024 வரைக்கும் அலோவ் பண்ணுறாங்க. இது கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் இருக்கு. இதை பற்றியான எல்லா இன்ஃபர்மேஷனும் ஆர்ஆர்பி வெப்சைட்டில் இருக்குது. என்னென்ன கேட்டகரி சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சீஃப் கமர்ஷியல் கம் டிக்கெட் சூப்பர்வைசர், ஸ்டேஷன் மாஸ்டர், கூட்ஸ் ட்ரெயின் மேனேஜர், ஜூனியர் அக்கவுண்ட் அசிஸ்டன்ட் கம் டைப்பிஸ்ட், சீனியர் கிளர்க் கம் டைப்பிஸ்ட். இந்த கேட்டகிரியில் மட்டும்தான் இந்த 8113 வேகன்சி ஃபுல்லாக ஃபில் பண்ண போகிறாங்க. இதுக்கு மேக்ஸிமம் எல்லா கேட்டகிரிக்கும் ஒரு டிகிரி தான் குவாலிஃபிகேஷனாக கேட்டிருக்காங்க ஃப்ரம் ரெகக்னைஸ்ட் யூனிவர்சிட்டி. ஸோ உங்களோட டிகிரியோட ஜூனியர் அக்கவுண்ட் அசிஸ்டன்ட் கம் டைப்பிஸ்ட், சீனியர் கிளர்க் கம் டைப்பிஸ்ட் இவங்களுக்கு மாத்திரம் டைப்பிங் ஸ்கில்ஸ் கேட்டிருக்காங்க. மற்றவங்களுக்கெல்லாம் டிகிரி மாத்திரம் தான் குவாலிஃபிகேஷனாக கேட்டிருக்காங்க. ஒவ்வொரு கேட்டகரிக்கும் ஒரு மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் கேட்டிருக்காங்க. அந்த மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் டேபிள் பின்னாடி நான் கொடுத்துருக்கேன். இது இல்லாமல் ஏஜ் ரிலாக்ஸேஷன் எவ்வளோன்னு சொல்லியிருக்கேன். சீஃப் கமர்ஷியல் கம் டிக்கெட் சூப்பர்வைசர் இவங்களுக்கு B2 மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் கேட்டிருக்காங்க. யூஸ்வலாக ஆர்ஆர்பி சொல்கிறது 18 to 33 இயர்ஸ் தான். பட் கொரோனா பேண்டமிக் இருந்ததுனால ஒரு 3 இயர்ஸ் ரிலாக்ஸேஷன் இந்த தடவை கொடுத்துருக்காங்க. ஸோ ஏஜ் 18 to 36 இயர்ஸ் வரைக்கும் இருக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. டோட்டல் வேகன்சி 1736. ஸ்டேஷன் மாஸ்டர் கேட்டகரிக்கு 8-2 மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் கேட்டிருக்காங்க. இதுக்கும் 18 to 36 இயர்ஸ் தான். 994 வேகன்சி இருக்குது. கூட்ஸ் ட்ரெயின் மேனேஜர் இவங்களுக்கும் மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் A2 தான். 18 to 36 இயர்ஸ் வரைக்கும் ஏஜ் இருக்கவங்க அப்ளை பண்ணலாம். 3144 வேகன்சி சொல்லியிருக்காங்க. ஜூனியர் அக்கவுண்ட் அசிஸ்டன்ட் கம் டைப்பிஸ்ட் இவங்களுக்கு C2 மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் 18 to 36 இயர்ஸ் இருக்கலாம். 1507 இதுதான் அவங்க இந்த கேட்டகரிக்கான வேகன்சி. சீனியர் கிளர்க் கம் டைப்பிஸ்ட் இவங்க C2 மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் ஃபில் பண்ணோம். 18 to 36 இயர்ஸ் இருக்கலாம். 732 வேகன்சி இதில் இருக்குது. எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா 13/10/2024க்குள்ளே ஃபைனல் ரிசல்ட் வந்தவங்க மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். இதுக்கப்புறம் எக்ஸாம் எழுதுகிறவங்களோ ஃபைனல் ரிசல்ட்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கவங்களோ கண்டிப்பாக அப்ளை பண்ண முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஒவ்வொரு கேண்டிடேட்டும் ஒரு ஓன் மொபைல் நம்பர், அதே மாதிரி வேலிடாகவும் ஆக்டிவாகவும் இருக்கிற ஒரு இமெயில் ஐடி வேணும். இந்த இமெயில் ஐடியிலும் இந்த மொபைல் நம்பர்லும் தான் அவங்க கடைசி வரைக்கும் உங்களை கம்யூனிகேட் பண்ணுவாங்க. இந்த ப்ராசஸ் முடிகிற வரைக்கும், அதாவது அப்பாயின்மெண்ட் முடிகிற வரைக்கும். ஸோ இந்த மொபைல் நம்பரும் இந்த இமெயில் ஐடியும் நீங்கள் ஆக்டிவாகவும் எப்பயுமே வச்சுருக்கணும். இதை எந்த வகையிலும் சேஞ்ச் பண்ணுறதுக்கு ஆர்ஆர்பி அலோவ் பண்ண மாட்டாங்க. அதே மாதிரி அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா ஒன்லி ஆன்லைன் ஆர்ஆர்பி வெப்சைட் மூலமாக மட்டும்தான் நீங்கள் அப்ளை பண்ண முடியும். அதே மாதிரி கேண்டிடேட்ஸ் அப்ளிகேஷனில் 2-3 விஷயத்தை தவிர மீதி மாடிஃபை பண்ணலாம். அந்த மாடிஃபிகேஷனுக்கு ஒரு ஃபீஸ் ஒன்று இருக்குது. அந்த டேட்ஸ் நான் முன்னாடியே சொன்னேன். அதே மாதிரி ஒவ்வொரு கேண்டிடேட்டும் அவங்களுடைய மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் ஃபுல்ஃபில் பண்ணால் மாத்திரம்தான் அப்பாயிண்ட் ஆக முடியும். அதே மாதிரி
டெஸ்ட்டுக்கான சென்டர் அலோகேஷன் அவங்க அந்த டெக்னிக்கல் ஃபீஸிபிலிட்டியை பொறுத்து அலாட் பண்ணுவாங்க. எந்த விதத்துலேயும் அந்த ரெக்வஸ்ட் படியும் அதை சேஞ்ச் பண்ண மாட்டாங்க. எந்த சிட்டி எந்த ஸ்டேட்டில் போட்டாலும் அங்கே வரைக்கும் ட்ராவல் பண்ணி போகிறது உங்கள் பொறுப்பு. ஃப்ரீ ஸ்லீப்பர் கிளாஸ் ரயில்வே பாஸ் கொடுப்பாங்க. யாருக்குன்னா எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்ஸ்க்கு. இவங்க அப்ளிகேஷன் ஃபில்அப் பண்ணும் போதே அதுக்கான ரெக்வஸ்ட்டை கொடுத்துடணும். அதுக்கான வேலிட் கேஸ்ட் சர்டிஃபிகேட்டையும் ப்ரொடியூஸ் பண்ணணும். அதே மாதிரி இதுக்கு முதல்ல வந்து கிரியேட் அக்கௌண்ட் அப்படின்ற ஒரு ஆப்ஷனில் போயிட்டு நீங்கள் ஒரு அக்கௌண்ட்டை ஃபஸ்ட்டு கிரியேட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் தான் அப்ளை பண்ண முடியும். அந்த கிரியேட் அக்கௌண்ட் ஆர்ஆர்பி வெப்சைட்டுக்குள்ளே போனீங்கன்னாவே கிரியேட் அக்கௌண்ட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா ரொம்ப பேசிக் டீட்டெயில்ஸாக கேட்கும். உங்கள் நேம், மொபைல் நம்பர், இமெயில் ஐடி, இந்த மாதிரி விஷயங்கள் தான் கேட்கும். இது கொடுத்தா ஒரு ஓடிபி வரும். ஓடிபி ப்ளஸ் உங்கள் இமெயில் ஐடிக்கு ஒரு வேலிடேஷன் மெயில் ஒன்று வரும். ஸோ இமெயில் ஐடியை வேலிடேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த அக்கௌண்ட்டு க்ரியேட் ஆகிடும். இதுக்கப்புறம் நீங்கள் அப்ளை பண்ண முடியும். எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் நான் முன்ன சொன்ன மாதிரி ஒரு டிகிரி ஃப்ரம் ரெகக்னைஸ்ட் யூனிவர்சிட்டியில் வாங்கியிருக்கணும். ஃபைனல் எக்ஸாமினேஷனுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கவங்க இந்த எந்த வேலைக்கும் அப்ளை பண்ண முடியாது. எக்ஸாமினேஷன் ஃபீஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா கேட்டகரிக்கும் 500 ருபீஸு. அதே மாதிரி ஒரு 400 ருபீஸ் ரீஃபண்ட் பண்ணுவாங்க டியூலி டிடக்டிங் பேங்க் சார்ஜஸ் டிடக்ட் பண்ண அப்புறம் ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் ஆஃப் கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட்டுக்கு அப்புறம். அதே மாதிரி எஸ்சி எஸ்டி பிடபிள்யூபிடி ஃபீமேல் டிரான்ஸ்ஜெண்டர் எக்ஸ் சர்வீஸ் மேன் இவங்களுக்கு மைனாரிட்டி கம்யூனிட்டி இவங்களுக்கெல்லாம் ஃபீஸு 250 ருபீஸ். அதே மாதிரி தான் இவங்களும் பேங்க் சார்ஜஸ் எடுத்துகிட்டு மீதி அமௌண்ட்டை ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் ஆஃப் கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட்டுக்கு அப்புறம் உங்களுக்கு ரீஃபண்ட் பண்ணுவாங்க. அதே மாதிரி எந்த ஃபீஸும் வேறு எந்த மூடும் கிடையாது. ஒன்லி ஆன்லைன் மூடில் மட்டும்தான் நீங்கள் ஃபீஸ் பே பண்ண முடியும். மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெடிக்கல் ஸ்டாண்டர்டில் A2, A3, B2, C2 கொடுத்துருக்காங்க. பட் A3 கேட்டகரி ஆக்சுவலாக அவங்களோட கேட்டகரியில் கொடுக்கல. பட் மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் கொடுக்கும்போது சேர்த்து கொடுத்துருக்காங்க. மெடிக்கல் ஸ்டாண்டர்டு இதில் வந்துட்டு இந்த விஷுவல் ஆக்டிவிட்டி இதெல்லாமே நான் கொடுத்துருக்கேன். இதை நீங்கள் பார்த்துக்கலாம். அதே மாதிரி கேண்டிடேட்ஸ் யாராவது லேசிக் சர்ஜரி இந்த மாதிரி விஷயங்களுக்கு போயிருந்தால் அவங்க வந்து A2, A3 கேட்டகரியில் இருந்திருந்தால் அவங்க நாட் எலிஜிபிள், இந்த வேலைக்கு அப்ளை பண்ண முடியாது. அதே மாதிரி லேசிக் சர்ஜரியோ இல்லை வேறு ப்ரொசீஜர் கண்ணில் வேறு ப்ரொசீஜர் நீங்கள் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அதுக்கு சில கண்டிஷன்ஸோட அலோவ் பண்ணுறாங்க. B2, C2 கேட்டகரிக்கு மாத்திரம். அதை நீங்கள் டீட்டெயிலாக ஆர்ஆர்பி வெப்சைட்டில் போய் பார்த்துக்கலாம். அதே மாதிரி இப்போது சென்ட்ரல் கவர்மெண்ட்லேயோ ஸ்டேட் கவர்மெண்ட்லேயோ ஒர்க் பண்ணிட்டு இருக்கிற ஏதாவது ஒரு கேண்டிடேட் இந்த ஆர்ஆர்பி போஸ்டிங்க்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா உங்களோட ப்ரெசன்ட் எம்ப்ளாயர்கிட்ட ஒரு நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் வாங்கி தரணும். அதுக்கான ஃபார்மேட்டும் ஆர்ஆர்பி வெப்சைட்டில் இருக்குது. அந்த நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் கண்டிப்பாக நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணணும். அதே மாதிரி எத்தனை ஸ்டேஜ் எக்ஸாமினேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது கம்ப்யூட்டர் பேஸ்டு தான். இன்னொன்று கம்ப்யூட்டர் பேஸ்ட் ஆப்டிடியூட் டெஸ்ட் ஒன்று இருக்குது, டைப்பிங் ஸ்கில் ஒன்று இருக்குது. கம்ப்யூட்டர் பேஸ்ட் ஆப்டிடியூட் டெஸ்ட் அப்படிங்கிறது ஸ்டேஷன் மாஸ்டருக்கு மாத்திரம்தான். டைப்பிங் ஸ்கில் அப்படிங்கிறது நான் முன்ன சொன்ன மாதிரி சீனியர் கிளர்க் கம் டைப்பிஸ்ட்டுக்கும் ஜூனியர் அக்கௌண்ட் அசிஸ்டண்ட் கம் டைப்பிஸ்ட்டுக்கும் இந்த டைப்பிங் ஸ்கில் டெஸ்ட் இருக்குது. இது நம்ம பொதுவாக சிபிடி அதாவது கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் எல்லாருக்குமே இருக்குது. அதே மாதிரி ஃபார் கூட்ஸ் மேனேஜரும் சீனியர் கமர்ஷியல் கம் டிக்கெட் சூப்பர்வைசருக்கும் ஒரு 2 ஸ்டேஜ் சிபிடி அண்டு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் அண்ட் மெடிக்கல் எக்ஸாமினேஷன் இருக்குது. ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட்டில் என்னென்ன கொஷின்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜென்ரல் அவேர்னஸில் 40 கொஷினும், மேத்தமெட்டிக்ஸில் 40, ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங்கில் 40 கொடுப்பாங்க. மொத்தம் 90 நிமிஷம் ஒவ்வொரு கொஷினுக்கும் 1 மார்க்கு. செகண்ட் ஸ்டேஜ் ஆஃப் கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட்டு இதில் வந்து அதே மாதிரி ஒவ்வொரு கொஷனுக்கும் 1 மார்க்கு தான். இந்த எக்ஸாம் டியூரேஷன் பார்த்திங்கன்னா 90 மினிட்ஸு. ஜென்ரல் அவேர்னஸ், மேத்தமெட்டிக்ஸ், ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ், ரீசனிங் மொத்தம் 120 கொஷின்ஸ் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் கம்ப்யூட்டர் பேஸ்ட் ஆப்டிடியூட் டெஸ்ட் இது நான் முன்ன சொன்ன மாதிரி ஸ்டேஷன் மாஸ்டருக்கானது. இது செகண்ட் ஸ்டேஜில் உங்களுக்கு வரும். டைப்பிங் ஸ்கில்லும் செகண்ட் ஸ்டேஜில் டைப்பிஸ்ட்டுக்கு கொடுக்குறாங்க. எப்பயுமே நான் சொல்கிற மாதிரி உங்களோட ஃபோட்டோகிராஃப் கலர் ஃபோட்டோகிராஃபாக இருக்கணும், லைட் கலர் பேக்ரவுண்டோடு இருக்கணும், ஜேபிஇஜி இமேஜாக 20 to 50 கேபிக்குள்ளே இருக்க மாதிரி ஸ்கேன் பண்ணி வச்சுக்கோங்க. அதை தான் அப்லோட் பண்ண முடியும். அதே மாதிரி உங்கள் சைனை ஒரு ஒயிட் பேப்பரில் பிளாக் இங்கில்
சைன் பண்ணி அதை ஜேபிஇஜி இமேஜாக 10 to 40 கேபிக்குள்ளே இருக்கிற மாதிரி ஸ்கேன் பண்ணி வச்சுக்கோங்க. எஸ்சி எஸ்டியாக இருந்தால் உங்களுக்கு ட்ராவலிங் பாஸ் வேணும்னா அந்த இமேஜை ஸ்கேன் பண்ணுங்கள். அது 50 to 100 கேபிக்குள்ளே இருக்கணும். இது இல்லாமல் உங்களோட சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே ஸ்கேன் பண்ணி ரெடியாக வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் தமிழ்நாடு கேண்டிடேட்ஸ் அப்படின்னா www.rrbchennai.gov.in இந்த வெப்சைட்குள்ளே போங்க. ஏதாவது ஹெல்ப்னா ஃபோன் நம்பர் கொடுத்துருக்காங்க, அந்த ஃபோன் நம்பரில் நீங்கள் கேட்டுக்கலாம். அதே மாதிரி ஆர்ஆர்பி சென்னை, அதாவது தமிழ்நாடு கேண்டிடேட்ஸ், இவங்களுக்கு மொத்தம் 436 வேக்கன்சி அலாகேட் பண்ணியிருக்காங்க. எதில் என்னென்ன வேக்கன்சி அப்படிங்கிறது இந்த டேபிளில் நீட்டாக நான் காப்பி பண்ணி போட்டிருக்கேன். நீங்கள் இதை பார்த்துக்கலாம். இது ரிசர்வேஷனில் எப்படி ஸ்ப்ளிட் பண்ணுறாங்கன்றதும் கொடுத்துருக்காங்க. அடுத்தது இந்த என்னென்ன கேட்டகரி கொடுத்துருக்காங்களோ அவங்களுக்கு என்ன லெவல் பே இருக்கும், பிடபிள்யூ கேண்டிடேட்னா எதெல்லாம் என்ன லெவல் வரைக்கும் அக்செப்ட் பண்ணுவாங்க, அவங்களோட எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் என்ன அப்படிங்கிறத ஒரு நீட் டேபிளாக கொடுத்துருந்தாங்க. அதையும் நான் காப்பி பண்ணி போட்டிருக்கேன். நீங்கள் இதில் தாராளமாக பார்த்துக்கலாம். அதே மாதிரி டோட்டலாக நான் சொன்னேன் 8113 வேக்கன்சி அப்படின்னு சொல்லிட்டு. 8113 வேக்கன்சியும் ஆல் ஓவர் இந்தியாவுக்கானது. அந்த டோட்டல் ஸ்ப்ளிட்டப்பை நான் இங்கே கொடுத்துருக்கேன். நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னா அதிகமான வேக்கன்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொல்கட்டா 1382 இருக்கும். ஸோ இதில் அதிகமான வேக்கன்சி இவங்களுக்கு கிடச்சிருக்கு. அதே மாதிரி புவனேஸ்வருக்கு 758 வேக்கன்சி இருக்குது. ஸோ ஹிந்தி தெரிஞ்சவங்க எங்களால் அதர் ஸ்டேட்டில் போய் ஒர்க் பண்ண முடியும் அப்படின்னு நினைக்கிறவங்க தாராளமாக இந்த இடத்துக்கும் அப்ளை பண்ணலாம். ஸோ ஹிந்தி தெரிஞ்சவங்களோ வெளியே ஸ்டேட்டில் போய் ஒர்க் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கவங்களோ மிஸ் பண்ண வேணாம் அப்படின்றதுக்காக இந்த ஸ்ப்ளிட்டப்பை கொடுத்துருக்கேன். இதை பார்த்து நீங்கள் ஆர்ஆர்பி சென்னைக்கு தான் அப்ளை பண்ணணும்னு இல்லை, அதர் ஸ்டேட்லேயும் போய் அப்ளை பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வேலை கிடைக்கணும் அப்படிங்கிறது என்னோட விஷ். ஸோ நான் ஆர்ஆர்பி வேக்கன்சி இந்த 8113 வேக்கன்சி நான் டெக்னிக்கலுக்கானது. இதை ரொம்ப ஷார்ட்டாக தான் கொடுத்துருக்கேன். ஆக்சுவலாக நோட்டிஃபிகேஷன் அப்படின்றது பார்த்தீங்கன்னா மொத்தம் 78 பேஜஸ் இருக்குது. அதில் பிடபிள்யூ கேண்டிடேட், பிடபிள்யூபிடி கேண்டிடேட்ஸ் என்னென்ன மாதிரியான சர்டிஃபிகேட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணணும், எஸ்சி எஸ்டி என்ன சர்டிஃபிகேட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணணும், நான் க்ரீமி லேயர் என்ன மாதிரி சர்டிஃபிகேட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணணும், அதே மாதிரி விசிபிலிட்டி டெஸ்ட்டு என்ன மாதிரி இருக்கணும், மெடிக்கல் ஃபிட்னஸ்க்கானது எல்லா ஃபார்மும் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், ஏஜ் ரிலாக்ஸேஷன் யார் யாருக்கு என்னென்ன மாதிரி ஸ்ப்ளிட்டப்பில் வருது அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த 78 பேஜஸையும் பிபிடியாவோ வீடியோவோ என்னால் போட முடியல. ஸோ ரொம்ப பேசிக்கான ரொம்ப நீடான இன்ஃபர்மேஷன்ஸ் மாத்திரம்தான் இந்த வீடியோவில் நான் கொடுத்துருக்கேன். வெப்சைட் ஐடி கொடுத்துருக்கேன். நீங்கள் தாராளமாக நீங்கள் டிகிரி முடிச்சிருந்தா இந்த வேலைக்கு கண்டிப்பாக அப்ளை பண்ணணுன்றது நான் கேட்டுக்கிறேன். அப்ளை பண்ணுங்கள். அப்ளை பண்ணிவிட்டு எக்ஸாமுக்கு அப்படியே போகாமல் அப்ளை பண்ணதுலேருந்து எக்ஸாமுக்கு நடுவில் இருக்கிற டைமில் நிறைய படிங்க, நிறைய புக்ஸ் வாங்கி இந்த ஆர்ஆர்பிக்கான புக்ஸ் வாங்கி நீங்கள் படிக்கணும். இதில் கண்டிப்பாக நீங்கள் ஒரு வேலையாவது வாங்கிக்கணும் அப்படிங்கிறது தான் என்னோட விஷயம். தேங்க்யூ கைஸ். அதே மாதிரி எப்பயும் சொல்கிற மாதிரி இன்னொரு விஷயமும் சொல்கிறேன். ஃப்யூச்சர் லைஃப் சேனலை நீங்கள் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வேக்கன்சி வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே அப்டேட் ஆகும். தேங்க்யூ கைஸ்.